உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் PSA மாதவன் பிள்ளை. சவுக்கு சங்கர் ஒரு பிரபலியமான யூடியூபர், அரசியல் விமர்சகர். தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவர் மேலே எத்தனையோ வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா, ஒரு பிரபலியமான யூடியூப் சேனலில் காவல்துறையை பற்றியும் காவல் பெண் உயர் அதிகாரிகள் பற்றியும் தவறுதலாக பேசியதாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட காரில் கஞ்சா வச்சுருந்தாங்க, அவர் கஞ்சா பயன்படுத்துகிறாரு, கஞ்சா கடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கஞ்சா வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. இதில் கஞ்சா வழக்கு பதியப்பட்டதில் ஜாமீன் வழங்க கோரி ஒரு மனு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தார். தற்போது அந்த மனு அவரே வாபஸ் வாங்கியிருக்காரு. எதற்காக வாபஸ் வாங்கியிருக்காருன்றது தெரியலை. உண்மையிலேயே அவர் கஞ்சா பயன்படுத்தியதால் வாபஸ் வாங்கப்பட்டதா, இல்லை அவர் நம்ம மேலே நீதி நேர்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நம்ம கஞ்சா பயன்படுத்தலை, நம்ம கஞ்சா எடுத்துக்கல, கஞ்சா நம்ம கடத்தலை அப்படின்றனால நீதி நேர்மை வெல்லும் அப்படின்றனால அவர் ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றாரா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் சவுக்கு சங்கர் மீது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை வைக்கப்படுது. திமுக மற்ற கட்சிகள் தரப்புலேருந்து சவுக்கு சங்கர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்பார், ஏதாவது ஒரு கட்சி பிரபலியங்கள் ஊழல் பெருச்சாளிகள்கிட்ட பணம் கேட்பார், அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார், அவங்களுக்கு எதிரான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பேசுவார். அப்போ அவங்க மேலே ரைடு நடத்தப்படும், அவங்களோட குற்ற பின்னணிகள் தெரிய வரும், அவங்கள சிறை வரையும் கொண்டு போயிடுவார். இதனால் நிறைய பிரபலியங்களே, நிறைய ஊழல் பெருச்சாளிகளே சவுக்கு சங்கருக்கு பயந்து நிறைய பணம் சவுக்கு சங்கர் கொடுக்குறாங்க. அவர் ஒரு புரோக்கரு, அவர் அரசியல் புரோக்கர், வாயை வச்சு வாழ்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனங்களாக சவுக்கு சங்கர் மீது வைக்கப்பட்டாலும், அவர் திமுகவுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் பல்வேறு ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் பேசுகிறாரு. அவரை மாதிரி பேசக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை, ஆனால் அப்படி பேசக்கூடிய நபர்களை அடக்கணுன்றதுக்காகவே அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சவுக்கு சங்கர் மீது மேலே போடப்பட்ட அந்த கஞ்சா வழக்குன்றது இது அரசோட எல்லை மீறல், இது காவல்துறையோட அதிகார உச்சபட்ச ஒரு கொடூரமான செயல். இது தவறு. தனக்கு எதிராக, அரசுக்கு எதிராக ஒருத்தர் பேசுனா அவர் வெளியில் பேசவே கூடாதுன்றதுக்காக அரசு என்னென்ன செய்யுமோ எல்லாத்தையும் செய்யும் அப்படின்ற அந்த எல்லையை தாண்டுவோம் அப்படின்ற மாதிரி அரசு ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. எது என்னமோ சவுக்கு சங்கர் மீது தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுன்றது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை. அவர் பேசிய வார்த்தைகள் தவறு. அனைத்து கட்சிக்காரங்களும் சொல்கிறது இதுதான். நாம் தமிழர் கட்சியில் சீமானா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வாய் திறக்கலை, EPS அவர்கள் எதுவும் பேசலை. நிறைய கட்சியை சார்ந்த நபர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவர் பெண் அதிகாரிகளை பற்றி பேசிய விஷயங்கள் தவறு அப்படின்றாரு. ஆனால் அது உண்மையிலேயே நடக்குதா, அது அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அப்படின்றதையும் அதிகாரிகள் ஒரு விசாரணையை மேற்கொள்ளணுன்றதும் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். ஒரு நல்ல மனிதர் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்றது தான் நீதியோட ஒரு மந்திரம், நீதி தேவதையோட ஒரு மந்திரம். அதனால் தயவு செய்து சவுக்கு சங்கர் குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு நியாயமான முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் தயவு செய்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகையிலேயே அவரோட வாகனங்கள்லாம் ஆக்சிடெண்ட் ஏற்படுது. அதெல்லாம் ஒரு சில பக்கம் என்ன சொல்கிறாங்க, அது எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பக்கம் என்ன சொல்கிறாங்க, இது அரசோட தூண்டுதலின் பேரில் தான் நடந்துச்சு. இது இனி சவுக்கு சங்கர் வெளியில் உதயநிதி பற்றியோ இல்லை திமுக பற்றியோ பேசவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னமோ அது ஆண்டவனுக்கு தெரியும். நீதி யார் பக்கம்ன்றதை விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.